வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது இங்கே எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் அழைக்கப்படுகிறார். அதன் பின்பதாக அங்கே அவர் 2 விதமான தரிசனங்களை அங்கே பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு தரிசன காட்சியுடன் தோன்றுகிறது. முதலாவது தரிசனமாக வாதுமை கிளை அவருக்கு காட்சியளிக்கிறது. வாதுமை மரம் மற்ற மரங்களுடைய கனி காலத்திற்கு முந்தி கனிகளை தருகிறது. அதுபோல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் தீவிரமாக விரைவில் வருகிறது என்பதை இந்த தரிசனம் எரேமியாவுக்கு அடையாளப்படுத்துகிறது. வடக்கிலிருந்து வாய் திறந்திருக்கும் பொங்குகிற பானை 2வது தரிசனமாக எரேமியாவுக்கு காட்சியளிக்கப்படுகிறது. இது வடதேசமாகிய பாபிலோன் மூலம் இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் நியாய தீர்ப்பு மூலம் வரும் அழிவை காட்டுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நாம் தேவனுடைய திட்டத்தை விட்டு தவறும்போது, தேவனுக்கு விரோதமாய் நாம் கிரியைகளை செய்ய முற்படும் போது, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் கர்த்தரை அறியாத ஜனத்தின் மூலமாக கூட நமக்கு வருகிறது. அப்படிதான் இந்த பகுதியில இஸ்ரவேலரும் யூதாவும் கர்த்தருக்கு விரோதமாக கிரியைகளை நடப்பிக்கும் போது, வட திசையிலிருந்து கர்த்தரை அறியாத தேசமாகிய பாபிலோன் மூலம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று இங்கே தெளிவாக எரேமியாவுக்கு காட்சியளிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் விதம் வித்தியாசமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தற்சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு சிட்சையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களானால் அதை அற்பமாக எண்ணாமல் மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம்: அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சியை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனால் வருகிற சிட்சையை நாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் மனம் திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2வதாக 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, துணிவு கொள்ள துணை நிற்கும் தேவன். எச்சரிக்கை வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக அறிவிக்க எரேமியா தயக்கம் காட்ட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, பயப்படாமல் தீர்க்க தரிசனம் உரைக்க எரேமியாவுக்கு அறிவுறுத்துவது மட்டுமல்லாமல், எரேமியாவை அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண், வெண்கல அலங்கம் போன்று பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். வாக்குத்தத்தமான வார்த்தைகளால் ஊழியத்தின் பாதையில் எரேமியாவை ஊக்கப்படுத்தின ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஊழியத்தின் பாதையிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட உதவி செய்கிறவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கும் உரியவை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. வாலிபனான எரேமியா தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை கண்டித்து தங்கள் குற்றங்களை சுட்டிக்காட்டி தேவனுடைய செய்தியினை அளிக்க வேண்டியதாயிருந்தது. அதுபோல என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, நம்முடைய தகப்பனாக,
நம்முடைய தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு அவரால் நாம் அழைக்கப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயின நம்முடைய வாழ்க்கையிலும் தைரியத்துடனும் துணிவுடனும் அவருக்காக கிரியைகளை செய்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, செல்வின் கியூஸ் என்ற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார்: உலகத்தின் சத்தங்களுக்கு தன் கவனத்தை திருப்பும்போது அவன் ஆண்டவரின் சத்தத்தை கேட்பதில்லை. தேவனுடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுவதற்கும் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.